ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கி திருவிழாவை முன்னிட்டு சமபந்திக்கான சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சமபந்தியில மெயின் டிஷ்ஷே இங்க மட்டன் தான் மெயின். எவ்வளோ ஆடு ரெடி ஆட்டு இருக்கு சமையலுக்கு பாருங்க. சமபந்திக்கு மொத்தம் 67 ஆடு ரெடி பண்ணியிருக்காங்க டோட்டல் ஆட்டு. இப்போ வெட்டதுக்கு தயார் நிலையில இருக்கு. வந்து மண்டபம் சைட்ல தான் போட்டு வெட்டுவாங்க. இப்ப வெட்டுறது தொடங்கியாச்சு. கொன்னு அதை தோல்லாம் உரிச்சு கிளீன் பண்ணி பெரிய பீஸ் ஆட்டு வெட்டி அதை போடுவாங்க. ஒரு 5 பேர் வந்து அதை சின்ன சின்ன பீஸ் ஆட்டு நறுக்கி அதில் மொத்தமா கூட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு இடத்துல மொத்தமாட்டு ஒரு இடத்துல சைட்ல இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆடு வெட்டுறது வந்து 3 செக்ஷனா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செக்ஷன்ல வந்து அதை கொன்னு பெரிய பீஸா போடுறது, இன்னொரு செக்ஷன்ல அது சின்னதாட்டு கொத்தி அதை இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்றது, இன்னொரு இடத்துல வந்து குடலை வந்து நம்ம கிளீன் பண்ணி தோரத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பீஸா வெட்டி போட்டதை வந்து இப்படிதான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி போட்டிருக்கு. வெட்ட தொடங்கின வந்து ஒரு 11 o'clock இருக்கான் வெட்ட ஸ்டார்ட் பண்ணது. நம்ம அப்படியே மண்டபத்துக்கு உள்ள போய் பார்த்தோம்னாக்கி மண்டபத்துக்குள்ள சமையலுக்கு தேவையான காய்கறிகள் அரிசி எல்லாமே இறக்கி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து காய்கறிகள் நறுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய இறக்கி வச்சிருந்து பல்லாரியா 2 பேர் வந்து உரிச்சிட்டு இருக்காங்க. மண்டபத்துல உள்ள சமையல் இறக்கி போனோம். சமையல் தொடங்கிட்டாங்க. இப்பவே சைட்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கிரைண்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி ஆட்டிட்டு இருந்தாங்க. நிறைய தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க சாப்பாடு கேக்கு. வெந்துட்டு இருந்துச்சு. பருப்பா அவிச்சிட்டு இருந்தாங்க. முடிஞ்சது. அதை வந்து 2 செக்ஷனாட்ட எடுத்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு செக்ஷன் வந்து மண்டபத்துக்குள்ள, ஒரு செக்ஷன் வந்து மண்டபத்துக்கு வெளியே. ஏன்னா மண்டபத்துக்கு வெளியே சாப்பிட்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காண்டி மண்டபத்துக்கு வெளியே ஒரு செக்ஷனாட்ட வச்சிருந்தாங்க. அப்பதான் எடுத்து பரிமாறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கான்னு. ரைஸா வந்து வேஸ்ட் போட்டு மூடி வச்சிருந்தாங்க, தூசியை தான் விழுந்துடாதுன்னு. மட்டனை அண்டாயில போட்டு மட்டன் குழம்பு வைக்க ரெடி ஆயிட்டாங்க. கூடையில வந்து கொண்டு தட்ட முன்னாடி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. வதக்கின பிறகுதான் நான்
ஒவ்வொரு நறுக்கின பீஸ் மட்டனையும் போட்டுட்டு இருக்காங்க. அது அழகாட்டு வெந்து வந்திருக்கு பாருங்க. மசாலெல்லாம் போட்டு அழகாட்டு வெந்து வந்ததை அப்படியே கிளறி விட்டுட்டு இருக்காங்க. மட்டன் குழம்பு வந்து மொத்தம் 3 அண்டையில வச்சிருந்தாங்க டோட்டல் ஆட்டு. வந்து கூட்டெல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. தீயல் தோரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் தான் எங்க சமையல் மாஸ்டரு. இந்த சமபந்திக்கு சமைக்கிறது இவர் தான். தீயல் தோரம் அடுத்தது மரக்கறி கொட்டு இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஒவ்வொரு அண்டாயில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்காங்க ஃபுல்லாட்டு. இது எல்லாமே வளம்பதுக்கு தயார் நிலையில இருக்கு. இப்போ வந்து எல்லாம் டேபிள்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். மொத்தம் 3 செக்ஷனா நடக்கும். 2 அணை வெளியேயும் 1 வந்து மண்டபத்துக்குள்ளேயும் அப்படி டோட்டலா 3 இடத்துல நடக்கும். அதனால அந்த இடத்த வந்து சேர்லாம் போட்டு எல்லாம் கிளியர் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு விளம்புறது எல்லாமே ஊர்ல உள்ள ஆட்கள் தான். இதை கேட்டரிங் சர்வீஸ் இங்க வைக்க மாட்டோம். சாப்பாடு விளம்பரம் எல்லாருக்கும் டிஷர்ட் கொடுத்துருப்பாங்க ஒரே மாதிரி. சமபந்தி வந்து கரெக்டா 12 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் முதியோர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு அடுத்தது வர வர எல்லாருக்கும் வெளியில நபர்கள் எல்லாருக்கும் கொடுக்க தொடங்கிட்டாங்க. சமபந்திக்கு நிறைய மக்கள் கலந்து கொண்டாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் மட்டனை நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. மக்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காம சாப்பாடு வர வர கொடுத்து அனுப்பிட்டு இருந்தாங்க. இடையே கொஞ்சம் நல்லா மழை பெய்யுது. அதனால கொஞ்சம் பேர் நனைஞ்சிட்டு இருந்தாங்க. பந்திகளுக்கு இவங்க 2 தான் மட்டன் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இலையில 3 கூட்டு ரைஸுக்கு மேல மட்டன் குழம்பு ரொம்ப ஸ்பைசியா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அது ஊத்தும் போது சும்மா மஜாவா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வேலைகளை பார்க்கறதுக்கு நம்ம தொடங்கிட்டோம். நம்மளாம் எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ணதுக்கு அப்படியே போயிட்டு தான் இருந்தோம். எங்க சமபந்தியில வந்து வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றது கிடையாது. ஃபுல்லா வந்து கப்பு வாட்டர் தான். கப்பில் தான் தண்ணி ஊற்றி கொடுக்கறது. ஏன்னா நிறைய பாட்டில் வந்து பிளாஸ்டிக் வரான்னு சொல்லி அதனால அதான் அவாய்ட் பண்ணதுக்காண்டி கப்பில் தான் தண்ணி ஊற்றி கொடுக்கறது. சாப்பாடை 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு மண்டபத்துக்குள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறம் மண்டபத்துல தான் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க. அட் லாஸ்ட் ஃபைனல் வளம்புற ஆட்கள்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சமபந்தியை நிறைவு பண்ணிட்டோம். நைட்டு ரோட்டு சைடில் உள்ள திருவிழா கடையில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு சின்னதாட்டம் ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. நான் சொல்றேன்.